வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ ஜோதிடத்தில் 4 ரூல்ஸ் தான். ரொம்ப சிம்பிளாக ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2, 4, 6, 10, 1, 3, 7, 11, 8, 12, 5, 9 இது மாதிரி 12 ராசி 2, 4, 6, 10ன்ற பாவத்தை தொடர்பு கொண்டா அவங்க என்ன பண்ணணும்னா பொருளாதாரம்லாம் நல்லா வளர்ச்சி அடைவாங்க. அந்த தசா புத்தியில் அவங்க பொருளாதார வளர்ச்சி அடையும். நல்ல குடும்பம் குடும்பத்தில் ஒத்துமை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வீடு வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா அருமையாக இருக்கும். ஒத்துமை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி பொருளாதாரம்லாம் நல்லா ஹைக் பண்ணணும். வேலையில் நல்ல டெவலப்மெண்ட்லாம் கிடைக்குமானா நமக்கு எந்த கிரகத்தோட தசாபுத்தியில் 2, 4, 6, 10 இருக்குதோ அப்போ நல்லா வளர்ச்சி கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா திருமணம், குழந்தை பிறப்பு இதெல்லாம் பார்க்கணும்னா 1, 3, 7, 9, 5 இதெல்லாம் நடக்கிற தசா புத்திகள் வரும்போது நமக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், மனம் நல்லா ஹாப்பியாக இருக்கும், நோய்களாம் எதுவும் வராது, ஹெல்த் நல்லா ஹாப்பியாக இருக்கும், ஹார்மோன்ஸ்லாம் நல்லா உற்பத்தி ஆகும். இந்த மாதிரி தசா புத்திகள் தான் நமக்கு இயங்கும். நமக்கு என்ன தசையோ புத்தியோ நடக்குதோ கண்டிப்பாக இது நடக்கும். 5, 9 நமக்கு தசா புத்தி ஓடிச்சுன்னா வேலையில் வேலை இழப்பு வாய்ப்பு வரும். வியாபாரம்லாம் போயிடும். கையில் இருக்கிற பணம்லாம் கரைஞ்சி போயிடும். எதுக்குமே பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாது. நம்ம கையில் இருக்கிற காசு எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தான் அது வேலை செய்யும். மற்றபடி வேலையிலேருந்து அந்த டைமில் நம்ம வேலை பண்ணிட்டோம்னா திருப்பி வேலை கிடைக்காது. இந்த மாதிரி 5, 9 தசாபுத்திக்கும் போது பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணாது. 8, 12 நமக்கு ஒரு தசாபுத்தி ஓடிச்சுன்னா தான் அப்போ தான் நமக்கு என்ன பண்ணணும்னா கஷ்டம், வலி, வேதனை, அசிங்கம், அவமானம், கோர்ட்டு, கேஸு, ஆப்ரேஷனு, விபத்து இது எல்லாமே நடக்கும்னா நம்ம கிரகம் நமக்கு 8, 12 தொடர்பு இருக்கும். இவ்வளோதான் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்துச்சுன்னா நமக்கு எப்பப்போ என்னென்ன சம்பவங்கள் நடக்குன்றது நீங்களே உங்கள் ஜாதகம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த டைமில் தான் அதெல்லாம் நடக்கும், மீதி எப்பயும் நடக்காது. தசாபுத்திகள் வெளிவிடாமல் எந்த கோயிலுக்கோ எங்கே போனாலுமே எந்த விஷயமும் நடக்காது. நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.